ஐயா, ஜெபிக்கிற மனிதன் தோற்று போகிறதில்லை, தோற்று போகிறவன் ஜெபிக்கிறதில்லை என்பதை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், நல்ல ஜெப ஜீவியம், தளராத வேத தியானம் மாத்திரமல்ல, தேவனோடு நடக்கிற வாழ்க்கை வேண்டும். இங்க பாருங்க, ஒரு மனிதன் தோற்று போகாம, வாழ்க்கையில தோற்று போகாம இருக்கணும்னா அவன் ஜெபிக்கிற மனிதனாய் இருக்க வேண்டும். ஜெபிக்கிற மனிதன் தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளுகிற மனிதனாக இருக்கிறான். ஜெபிக்கிற மனிதன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக, தேவனுக்கு உண்மை உள்ளவனாக, தேவனோடு பேசுகிறவனாக, தேவனோடு வாழுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், ஏனோக்கு என்கிற மனிதன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவனோடு உறவாடினான், தேவனோடு சஞ்சரித்தான், தேவனாலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். இன்னும் கர்த்தர் மோசேயை குறித்து பேசுகிற வார்த்தையை நாம் கவனித்தோமானால், கர்த்தர் மோசேயை குறித்து சொல்லுகிறார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவன். அவன் பேச்சில், நடக்கையில், அவனுடைய ஊழியத்தில், அவனுடைய எல்லாவற்றிலும் அவன் உண்மை உள்ளவன் என்று கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். இன்னும் ஒரு நல்ல தாவீதை குறித்து கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான சாட்சியை பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். இன்னும் பாருங்கள், ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, மகா கடுமையான சூழ்நிலைகளிலும் கூட ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்படி ஒரு விசுவாசம் பாருங்க, சொந்த மகனையே, ஈசாக்கையே ஒப்பு கொடுக்கிற ஒரு அற்புதமான விசுவாசம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்று எல்லா சூழ்நிலைகளிலும், நம்பவே முடியாத சூழ்நிலைகளிலும் தேவனை விசுவாசித்ததால் அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். ஆனால் ஆபேலுக்கு தேவனோடு இருந்த நெருக்கமான உறவு என்ன செய்தது? காயினுடைய காணிக்கையை, பலியை காட்டிலும் அற்புதமான பலியை செலுத்த வைத்தது. அற்புதமான ஒரு காணிக்கையை, அற்புதமான ஒரு பலியை தேவனுக்கு செலுத்த வைத்தது. ஆபேலுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபம், ஜெபத்தை போல வல்லமையான ஆயுதம் ஒன்றுமே இல்லை. தேவனோடு நெருக்கமான உறவு வைக்க ஜெபத்தை போல், வேத தியானத்தை போல் அற்புதமான சாதனம் ஒன்றுமில்லை. ஜெபிக்கிற மனிதன் எவனும் தோற்று போகிறதில்லை, தோற்று போகிறவன் ஜெபிக்கிறதில்லை.